குபேரன் செல்வத்தின் கடவுள். அவரை பத்தின ஒரு குட்டி கதை இன்னைக்கு பார்க்க போறோம். சிவபுராணத்துல குன்னதிங்கிற பேர்ல பிறக்கிற குபேரன் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் பிறக்கிறாரு. திருடுறதையே தன்னுடைய தொழிலா வச்சிருக்கிறாரு. ஒரு முறை பாத்தீங்கன்னா சிவாலயம்ல போய் திருடுறாரு. அங்க இருக்கிற பொண்ணும் பொருளும் நகை எல்லாத்தையுமே தன்னுடைய பையில தூக்கி போட்டுட்டு வெளியே கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தீபம் எல்லாமே அணைஞ்சிருது. வெளியே பாத்தீங்கன்னா மழை காத்து அதெல்லாம் பயங்கரமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற தீபம் எல்லாமே அணைஞ்சிருது. அதையே திரும்ப திரும்ப ஏத்துறாரு. ஆனா மறுபடியும் அணைஞ்சிருது. அதனால தான் போட்டுக்கிற சட்டையவே கழட்டிட்டு தீபமா ஏத்துறாரு. அந்த நேரத்துல தீபம் ஏத்துனதுனால சிவன் மனம் குளிர்ந்து அவருக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. இந்த ஜென்மத்துல தான் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் பிறந்ததுனால அடுத்த ஜென்மத்துல செல்வ செழிப்போட பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேக்குறாரு. அதே மாதிரி அடுத்த ஜென்மத்துல ராமாயணத்துல பிரம்மனுடைய பேரனான விஸ்ரவ முனிவருக்கும் சப்த ரிஷிகள்ல ஒருத்தரான, அதாவது 7 ரிஷிகள்ல ஒருத்தரான பரத்வாஜ் முனிவருடைய மகளான ஐலாவதிக்கும் பிறக்கிறவர் தான் பாத்தீங்கன்னா குபேரன். அவருடைய உண்மையான பேர் பாத்தீங்கன்னா வைஷ்ரவன். இவருடைய தந்தையான விஸ்ரவ முனிவருடைய 2வது மனைவியான சுமாலிக்கு பிறக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா ராவணன் மற்றும் 3 சகோதரர்கள். பல செல்வ செழிப்போட இருக்கிற குபேரன் தாங்கிட்ட இல்லாத செல்வமே கிடையாது. பல நகைகள், அதாவது தங்கம், வைரம், வைடூரியம் இது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அதனால அவருக்கு ஒரு ஆணவம் வந்துருது. ஒரு முறை பாத்தீங்கன்னா நான் இங்க பட்டாடை உடுத்திட்டு செல்வ செழிப்போட உட்கார்ந்துருக்கேன், ஆனா கைலாயத்துல பாத்தீங்கன்னா சிவன் புலித்தோல் போர்த்திட்டு உட்காந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு நாள் பாத்தீங்கன்னா கைலாயத்துக்கு போய் சிவனை தான் வீட்டுக்கு உணவருந்த வர வேணும்னு சொல்றாரு. இதை கேட்ட சிவன் தான் ஆணவத்துலதான் இங்க வந்திருக்கான்னு புரிஞ்ச சிவன் தன்னுடைய மகனான கணேசனை அனுப்பி வைக்கிறதாக சொல்லிடுறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கணேசன் தான் வீட்டுக்கு, குபேரனுடைய வீட்டுக்கு உணவருந்துவதற்காக போறாரு. அங்க போய் உணவருந்த உட்கார்றாரு. சாப்பிட்டே இருக்காரு கணேசன். அவருக்கு பசி ஆறவே இல்லை. அங்க இருக்கிற ஆலயத்துல இருக்கிற சாப்பாடு எல்லாமே வந்துட்டே இருக்குது. அவரும் சாப்பிட்டே இருக்காரு. சாப்பிட சாப்பிட அவருடைய பசி ஆறவே இல்லை. அப்போ அதை உணர்ந்த குபேரன் தான் ஆணவத்துல சொன்னதை அறிஞ்ச சிவன் தான் தனக்கு இந்த தண்டனையை கொடுத்துக்கிறாருன்னு தெரிஞ்சு கைலாயத்துக்கு போய் மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீ ஆணவத்துல எது கொடுத்தாலும் என் மகனுக்கு பசி ஆறாது, அன்போட ஒரு அரிசி கொடுத்தாலே அது அவனுக்கு பசிய போக்கிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ தன்னுடைய ஆணவத்தை அங்கேயே அழிச்சிடுறாரு. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஆணவத்திலயோ, அதாவது தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் தான் எல்லாத்துலயும் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆணவம் தனக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. அது எப்பவுமே நல்லது கிடையாது. நன்றி.